Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. இன்ஸ்டாவில் ஏற்பட்ட பழக்கம் நம்பிச் சென்ற இளம் பெண் நண்பனுடன் வந்த இன்ஸ்டா நண்பர் அடுத்தடுத்து நடந்த மோசமான சம்பவம். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் நகரைச் சேர்ந்த இளம் பெண் ஒருவருக்கு சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராம் மூலம் அடையாளம் தெரியாத நபர் ஒருவருடன் அறிமுகம் ஏற்பட்டது. நாளடைவில் இவர்கள் ஆன்லைனில் நண்பர்களாக பழகி வந்ததாக கூறப்படுகிறது. அவரிடம் தனக்கு வேலை இல்லாததையும் தன் குடும்ப சூழ்நிலையையும் கூறி தனக்கு வேலை வாங்கி தரும்படி இளம்பெண் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதற்கு அந்த நபர் தான் ஒரு வங்கியில் பணியாற்றுகிறேன் என்றும் அந்த இளம்பெண்ணுக்கு வங்கியில் வேலை வாங்கி தருகிறேன் என்றும் கூறி நம்பிக்கை அளித்துள்ளார். மேலும் வேலையில் சேர்வது தொடர்பாக டேராடூன் வரை வரவேண்டி இருக்கும் என அந்த பெண்ணிடம் கூறியவர், என் நண்பன் உன்னை சந்திக்க வருவான், அவன் உன்னை டேராடூனுக்கு அழைத்து வருவான் என தனது நண்பர் ஒருவரை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். எப்படியாவது வேலை கிடைத்துவிட்டால் குடும்ப சூழலை கையாண்டு விடலாம் என நினைத்து மகிழ்ச்சி அடைந்த அந்த பெண் இதனை நம்பி டேராடூன் வருவதாக ஒப்புக்கொண்டுள்ளார். இதையடுத்து இன்ஸ்டா நண்பர் சொன்ன நபருடன் இணைந்து டேராடூன் சென்றுள்ளார். ஆனால் அந்த நபர் சில காரணங்களை கூறி தற்போது சந்திக்க இயலாது என மறுத்துள்ளார். இதனால் அந்த பெண் அதிருப்தி அடைந்துள்ளார். இருப்பினும் கவலைப்பட தேவையில்லை என சொன்ன அந்த நபர் மீண்டும் உத்தரப்பிரதேசத்திற்கு திரும்பி வரும்படி இளம் பெண்ணிடம் கூறியிருக்கிறார். உத்தரப்பிரதேசம் திரும்பிய அவர்கள் தனபவன் பகுதியில் சந்தித்து பேசியுள்ளனர். அதன் பின்னர் அந்த இளம் பெண்ணுக்கு மயக்க மருந்து கலந்து குளிர்பானம் ஒன்றை கொடுத்து குடிக்க வைத்துள்ளனர். இதனையடுத்து அந்த பெண்ணை ஷாம்லி மாவட்டத்தில் உள்ள தனியார் ஓட்டல் ஒன்றுக்கு அழைத்து சென்று அந்த நபரும் மற்றும் அவருடைய நண்பரும் சேர்ந்து அந்த பெண்ணை கூட்டாக பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட இளம்பெண் போலீசாரிடம் புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆன்லைன் மூலம் பழகிய நபர் இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. இந்த இன்ஸ்டா போன்ற சமூக வலைதள ஊடகங்களால் தொடர் மோசடி சம்பவங்கள் அரங்கேறி வருவது பெற்றோர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் திருப்பூரில் கூட ஒரு சிறுவனுக்கும் அதே ஊரைச் சேர்ந்த சிறுமி ஒருவருக்கும் காதல் ஏற்பட்டுள்ளது. இதில் அந்த சிறுமி தனக்கு ஐபோன் வேண்டுமென அந்த சிறுவனிடம் கேட்க அவன் நீ பணம் கொண்டு வா வாங்கி தருகிறேன் என கூறியுள்ளான். அதன்படி தனது தாயின் 7 பவுன் நகையை வீட்டிலிருந்து திருடிய சிறுமி பேருந்தில் ஏறி காதலனை பார்க்க திருப்பூர் மத்திய பேருந்து நிலையம் சென்றுள்ளார். அங்கு காதலியை காண முன்கூட்டியே சிறுவன் காத்திருக்க இருவரும் இன்ஸ்டாகிராம் பழக்கத்திற்கு பிறகு ஒன்றாக நேரில் சந்தித்துக் கொண்டு காதலை பரிமாறியுள்ளனர். பிறகு சிறுமி திருடி கொண்டு வந்த தாயின் நகையை காதலனிடம் கொடுத்துள்ளார். அதை வாங்கிய சிறுவன் அடகு கடையில் நகையை விற்று அதன் மூலம் பணத்தை உடனே திரட்டி இருக்கிறார். பின்னர் சிறுமிக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஐபோன் ஒன்றை வாங்கி கொடுத்துள்ளார். அதே சமயம் சமயோசித்தமாக செயல்பட்ட காதல் சிறுவன் தனக்கும் அதே விலையில் மற்றொரு ஐபோனை சிறுமியின் பணத்தில் வாங்கியுள்ளார். இந்த நிலையில் வீட்டில் இருந்த நகை காணாமல் போயிருப்பதை கண்டு சிறுமியின் தாய் அதிர்ச்சி அடைந்துள்ளார். நகை வீட்டில் வேறெங்கும் இருக்கிறதா என்று தேடும்போது சிறுமி அறையில் புது ஐபோனை பார்த்த அவரது தாய் விசாரித்த போதுதான் இந்த விவகாரம் தெரியவந்துள்ளது. சிறுமி ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் இந்த வில்லங்கம் வெளியே வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.